وَلَقَدْ يَسَّرْنَا الْقُرْآنَ لِلذِّكْرِ فَهَلْ مِن مُّدَّكِرٍ. அடுத்தது இதோட அரசியல் வரலாற்று பின்னணியோருக்க நாங்க பார்ப்போம். இப்ப நீண்ட ஒரு காலமாக இந்த அரபியா துருவான அரபியாவின் ஊடான வியாபாரம் சிரியாவையும் யமனையும் 2 புள்ளிகளாக ரெண்டையும் கனெக்ட் பண்ற, ரெண்டையும் இணைக்கிற ஒரு பாதையின் ஊடாகத்தான் வியாபார பயணங்கள் நடந்து கொண்டு இருந்துச்சு. ரைட். அப்போ ஒரு பக்கம் கிழக்குல இந்தியா, சைனா போன்ற பெரிய நிலப்பரப்புகள், மறுபக்கம் மேற்குல ஐரோப்பா, ஆப்பிரிக்கா போன்ற பெரிய நிலப்பரப்புகள், ரெண்டுக்கும் இடையில வியாபார பாதையாக இருந்த பெரிய மையமான ஒரு ரூட் இந்த யமனையும் சிரியாவையும் இணைக்கக்கூடிய பாதையாக இருந்துச்சு. அப்ப இந்த ஆட்சி சபா ராஜ்யத்துக்கு கீழே இருந்துச்சு. எங்களுக்கு தெரியும், சுலைமான் நபியோட வரலாற்றுல வரக்கூடிய அந்த பல்கிஸ் ராணி என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி ஆட்சி இந்த சபா ராஜ்யத்துக்கு ஒரு அரசியாக இருந்ததாகத்தான் நாங்க சொல்லலாம். அப்ப இந்த ரூட் மிகவும் முக்கியம். ஏன்னு சொன்னா, எங்களுக்கு இன்றைக்கும் தெரியும் சுயஸ் கால்வாயை நாங்க எடுத்துன்னு சொன்னா அது ஒரு வியாபார பாதையாக இருக்கிறதால அதன் மூலமாக அதை கையில யாரு வச்சு கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு நிறைய வருமானம் வரத்தை பார்க்கலாம். டெக்ஸ், அடுத்தது அந்த ரூட்ல நடக்கக்கூடிய பல வகையான செலவினங்கள் வியாபாரத்துல. எங்களுக்கு இன்றைக்கு தெரியும் ஒரு ரூட்டால வாகனங்கள் தொடர்ச்சியாக போகுதுன்னு சொன்னா அந்த ஏரியா டெவலப் ஆகிறத எங்களுக்கு பார்க்கலாம். அப்ப அப்படியான ஒரு வாய்ப்பு ஒன்று இருந்துச்சு. இதுக்கு பிரதானமான காரணம் என்னன்னு சொன்னா யமன்ல நீர் வசதி இருந்துச்சு. ரைட். அங்க டேம்ஸ் இருந்துச்சு, நீர் அணைகள். அடுத்தது போர்ட்ஸ், ஹார்பர்ஸ் இருந்துச்சு. அப்போ இந்த பின்புலத்துல யமனை மையப்படுத்தி யமன்ட கையில தான் இந்த முழு வருமானமும் கொண்டு இருந்துச்சு. ரைட். இப்படியாக இருக்கும் பொழுது கிறிஸ்துக்கு பின் 451 அந்த பிரதேசத்துல ஒரு பெரிய ஒரு வெள்ளம் ஒன்று வருது. அந்த வெள்ளம் இவங்ககிட்ட இருந்த அந்த எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையுமே அழிச்சு போடுது. அப்ப இந்த இடத்துல இருந்து யமன்ல இருக்கக்கூடிய ஆட்கள் முடிவெடுத்தாங்க, இதுக்கு பிறகு இந்த பிரதேசத்துல எங்களுக்கு வாழ இயலாதுன்னு சொல்லி அவங்க அந்த இடத்தை விட்டு இடம்பெயர்ந்தாங்க. அப்படி இடம்பெயர்ந்ததுல ஒரு குரூப், 2 குரூப் தான் நாங்க ஹவுஸ் ஹஸ்ரஜ்னு சொல்லி பாக்குறவங்க இந்த யமன் பிரதேசத்துல இருந்து இடம்பெயர்ந்தவங்க. அப்ப அதுக்கு பிறகு ஒரு வியாபார கேந்திர நிலையம் ஒன்று இந்த அரபிய தீபகற்பத்துல இல்லாம இருந்துச்சு. இந்த சந்தர்ப்பத்தை அவதானிக்கிறார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததியில இருந்து வந்த ஒருத்தர். அவருடைய பேர் குசை இப்னு கிலாப். இப்ப குசை இப்னு கிலாப் உண்மையிலே குறைஷிகள் மக்காவுல பூரணமாக செறிந்து வாழ இல்லை. அவங்க அந்த ஹிஜாஸ் பிரதேசத்துல ஸ்கேட்டர்ட் ஆகி பல சின்ன சின்ன கூட்டங்களாகத்தான் வாழ்ந்தாங்க. இப்ப குசை இப்னு கிலாப் பார்க்கிறார், இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்துல நாங்க மக்காவை ஒரு வியாபார மைய நிலையமாக மாற்றிக் கொள்வதுங்கிறது எங்களுக்கு ஆரோக்கியமானதுன்னு சொல்லி அவர் இந்த அவருடைய பிள்ளைகள் எல்லாரையும், அந்த குறைஷி கோத்திரங்கள் எல்லாத்தையும் சேர்த்து அந்த இடத்துல அவர் ஒன்று சேர்க்கிறத பார்க்கலாம். அப்ப இதன் மூலமாக அவருக்கு முஜம்மி என்று சொல்லி அவருக்கு ஒரு பேரும் இருக்குது. அப்போ குசை இப்னு கிலாபுக்கு 3 மகன். அந்த 3 மகன்ல ஒரு அப்து மனாஃப். ரைட். அப்து மனாஃபுக்கு 4 பிள்ளைகள். அது ஹாஷிம், முத்தலிஃப், நௌஃபல், அப்து ஷம்ஸ். ஹாஷிமுடைய மகன் தான் அப்துல் முத்தலிஃப். அப்துல் முத்தலிஃபுடைய மகன் தான் அப்துல்லா. அப்துல்லாவுடைய மகன் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதான் அந்த பெடிகிரி. ரைட். அப்ப குசை இப்னு கிலாபுக்கு பிறகு அப்து மனாஃப், அதுக்கு பிறகு அப்து மனாஃபுடைய பிள்ளைகள். இவங்க யோசிக்கிறாங்க, இது எங்களுக்கு இன்னும் இந்த அரபிய தீபகற்பத்தில் ஒரு வியாபார கேந்திர நிலையம் ஒன்று இல்லை. ஆகவே நாங்க இந்த மக்காவை அப்படியாக ஆக்கி கொண்டா எல்லா வருமானமும் எங்களுக்கு வரும். அதுக்கு பிரதானமான 2 காரணங்கள் இருக்குது. ஒன்று, மக்காக்கு எல்லோருமே விரும்பியோ வெறுத்தோ அவங்க பில்கிரிமேஜுக்காக, யாத்திரைக்காக, உம்ராக்காக, ஹஜ்ஜுக்காக தொடர்ச்சியாக வரக்கூடிய நிலைமை இருந்துச்சு. அது இல்லாம அங்க நீர் இருந்துச்சு. என்ன நீர்? ஜம்சம். ரைட். அப்ப ஜம்சமும் இருந்ததால எங்களுக்கு இதை ஒரு முக்கியமான ஒரு மையப்புள்ளியாக, வியாபார மையமாக ஆக்கிக்கொள்ளலும்னு சொல்லி அவங்க அந்த
திட்டம் ஒன்று போடுறாங்க. போட்டது மட்டும் இல்ல, அப்படி எங்களுக்கு சும்மா நினைச்ச உடனே இது எங்கட மத்திய வியாபார கேந்திர நிலையம்னு சொல்லி டிக்ளேர் பண்ண இயலாது. அப்ப அடுத்தடுத்த அரசுகளோட எல்லாம் கதைக்கணும். அப்போ ஹாஷிம் போறாரு ஷாமுக்கு, நௌஃபல், அடுத்தது முத்தலிஃப், அப்ஷாம்ஸ் எல்லாரும் ஒவ்வொரு நாடுகளுக்கு போயிட்டு வியாபார ஒப்பந்தங்களை செஞ்சு கொள்றாங்க. ரைட்? அப்ப இது மூலமாக எல்லா நாடுகளும் அங்கீகரிக்குது மக்கா தான் இதுக்கு பிறகு ட்ரேட் ரூட். இதன் மூலமாகத்தான் வியாபாரம் அரேபியா இந்த 2 பிரதானமான பெரிய நிலப்பரப்புகளுக்கு இணைக்கிற பிரதானமான மையமாக இருக்க போது மக்காவை நோக்கி எல்லா வருமானங்களும் வியாபாரங்களும் வர ஆரம்பிச்சுது. ரைட்? இந்த ஒப்பந்தங்களுக்கு பேர், இந்த ஒப்பந்தம் இவங்க செஞ்சு கொண்டு இந்த ஒப்பந்தங்களுக்கு பேர் ஈலாஃப் ஒப்பந்தம். ரைட்? அப்ப ஈலாஃப்ங்கிறது சௌகரியம் என்று சொல்லி எங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணலாம். அப்ப அடுத்த சூரா என்ன லீலாஃபி குரைஷ். ரைட்? அப்போ அல்லாஹ் தாலா அதே சொல்லி எடுத்து அந்த சூறாக்கு அல்லாஹ் தாலா பாவிச்சுக்கல் குறைஷிகள் சௌகரியத்துக்காக. அப்ப இந்த ஆட்கள் எல்லாம் எக்ரிமெண்ட்டுக்கு வராங்க. இப்ப குறைஷிகள் உழைக்க துவங்குறாங்க. ரைட்? இப்ப அவங்களுக்கு எல்லா வகையிலையுமே வருமானம் வருவது. குறைஷிகள் பாதுகாக்கப்பட்ட ஒரு இந்த மக்கா பாதுகாப்பான ஒரு நிலைமையில இருக்குது. அதுக்கு ஒரு காரணம் இந்த எக்ரிமெண்ட். 2வது காரணம் எல்லாரும் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அவங்களோட இஷ்ட தெய்வங்களை கொண்டு வந்து கபா உள்ளுக்க வச்சிருந்தாங்க. ரைட்? அப்ப அவங்க விரும்பியோ வெறுத்தோ என்ன செய்யணும், அந்த கபாக்கு வரணும். அப்ப குறைஷிகளோட ஏதாவது மெஸ்அப் ஆகி கொண்டா, ஏதாவது குழம்பி கொண்டா அவங்களுக்கு திருப்பி என்ன செய்யலாது, இங்க வரையலாது. அப்ப அந்த காரணங்களுக்காக குறைஷிகள் பயணம் செஞ்சா குறைஷிகளுக்கு பெரிய அளவு ஆபத்து இருக்கையில், மற்றவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு வழிப்பறி கொலைகள் இதுகள்லாம் நடக்கிறது. குறைஷிகளுக்கு அந்த ஆபத்து குறைவு இருந்தாலும் 100% காபா மக்கா பாதுகாப்பான நிலைமையில இருக்கையில். அப்ப அதுட ஒரு சம்பவம் தான் அப்ரஹா படையெடுத்து வரான். அப்ரஹாக்கு எந்த மனசுல எந்த பயமும் இருக்கையில், இங்க போய்த்து இவங்களை தாக்குனா எங்களை என்னைக்கு ஒரு ஆபத்து வரும்னு சொல்லி எந்த எதுவும் இருக்கையில். இப்ப அப்ரஹாங்கிறது இந்த சம்பவம் நடந்து இந்த வெள்ளம் நடந்து கிட்டத்தட்ட 120 வருடங்கள், கிறிஸ்துக்கு பின் 570கள் அந்த வெள்ளம் நடந்தது கிறிஸ்துக்கு பின் 450 451 இந்த 570கள்ல அந்த பிரதேசத்தை ரோம வல்லரசுக்கு கீழே தான் அது இருந்துச்சு. அப்போ ரோம வல்லரசு அதுல மெயினான அரசன் இருந்தாட் ஹபஷாவுல, எத்தியோப்பியாவுல, ரைட், அபிசீனியாவுல. அப்ப அதுல ஒரு ராஜதானியாகத்தான் யமன் இருந்துச்சு. அப்ப யமன்ல ஏற்கனவே இருந்த ஒரு அரசனை கொண்டுட்டு அந்த இடத்துக்கு ஒரு ஆட்சியாளனாக ஒரு தளபதி வாரான். அவன் தான் அப்ரஹா. வந்தாலும் அவன் பிறகு அவனோட பிரதானமான அரசனோட அவன் ஒப்பந்தங்களை செஞ்சு அவன் தான் அந்த பொறுப்பை தொடர்ந்து செஞ்சு கொண்டு போறான். இப்ப அப்ரஹா பாக்குறான் இதுக்கு முன்னுக்கு இந்த யமன் கொண்டிருந்த அவ்வளோ வருமானங்களும் இப்ப மக்காவுல சென்டர் ஆகிட்டு. அப்ப அவனுக்கு தேவை அந்த பொருளாதாரங்கள் அவ்வளோத்தையும் திருப்பி யமனுக்கு கொண்டு வரணும். சரி, அப்ப மக்கள் காபத்துல்லாவுக்கு போறதுக்கான பிரதானமான காரணம் அங்க காபா இருக்கிறது. ரைட்? அப்ப அதால மக்கள் மக்காவுக்கு பிரதானமாக போறதுக்கு காரணம் அங்க காபத்துல்லா இருக்கிறது. அப்ப இவன் பார்த்தான் நாங்களும் அதே மாதிரி ஒரு காபத்துல்லா நாங்க கட்டுன்னு சொன்னா, காபத்துல்லா மாதிரி ஒன்று கட்டுன்னு சொன்னா மக்கள் அதனை வணங்குறதுக்காக இங்க வருவாங்க என்று சொல்லி அவன் அல் குல்லைஸ் சொல்லி ஒரு கோயிலை கட்டுறான். ரைட்? ஆனா யாருமே அதனை நோக்கி பெருசா கவனம் ஒன்று செலுத்த இல்லை. அது போதாததுக்கு குறைஷிகள் கேள்விப்படுறாங்க. இதெல்லாம் அப்ரஹா எங்களுக்கு எதிராக செய்யறான், எங்களுக்காக வேண்டி இந்த காபத்துல்லாக்கு எதிராக செய்யறான்றதுக்காக வேண்டி கொஞ்சம் பேர் அங்க போயிட்டு ஒரு அறிவிப்பின்படி அவங்க அதுக்கு நெருப்பு வச்சுட்டு வந்துடுறாங்க. இன்னொரு அறிவிப்பின்படி அங்க போயிட்டு அவங்க மலை செல்லமெல்லாம் கழிச்சு அதை அசுத்தப்படுத்தி போட்டு வந்துடுறாங்க. அப்ப இந்த சந்தர்ப்பத்துல அப்ரஹாக்கு நல்ல ஒரு பாயிண்ட் ஒன்று கிடைக்குது. அப்ரஹா ஏற்கனவே யோசிச்சு கொண்டு தான் இருந்தான், நாங்க காபத்துல்லாவை தாக்கி, காபத்துல்லா தான் எங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம். இப்ப காபத்துல்லா இல்லாத இருந்துச்சுன்னு சொன்னா எங்களுக்கு இந்த பிசினஸ் திருப்பி எடுக்க இயலாதுன்னு சொல்லி இவன் என்ன செய்யறான்
அந்த அரசனை அதை கன்வின்ஸ் பண்ணி எடுத்து அந்த பிஸ்னஸை அந்த அரசனை கன்வின்ஸ் பண்ணி எடுத்து அவன் அந்த படையை திரட்டி கொண்டு போறான். அப்ப இந்த படையோட மொத்த சைஸ் வந்து 12,000க்கும் 60,000க்கும் விடப்பட்ட ஒரு ஆர்மி, ஒரு ஃபோர்ஸஸ் அதுல இருந்ததாக வரலாறு சொல்லுது. இதுல வந்து ஒரு யானை இருந்துச்சுது அல்லது 9 யானை இருந்துச்சுது அல்லது 12 யானை இருந்துச்சுதுன்னு சொல்லி யானைகளோட நம்பர்லையும் கருத்து முரண்பாடுகள் இருக்குது. எது எப்படியோ இந்த படையில இருந்த பிரதானமான மிகப்பெரிய யானைக்கு பேர் வந்து மஹ்மூத், ரைட்? அப்ப இந்த மஹ்மூத், அப்ப அந்த இந்த இந்த படையில இருந்த பிரதானமான யானைக்கு பேர் வந்து மஹ்மூத். அப்ப இந்த பின்னணியில தான் அப்ரஹா காபத்துல்லாவை நோக்கி காபத்துல்லாவை அழிக்கிறதுக்கு வாரான். அப்போ வந்து வரும்போது அவன் வார வழியில வந்து அவனை எதிர்க்கிறதுக்கு யாருமே இருக்கே இல்லை. அவங்க எல்லாருமே விலகி அவனுக்கு இடம் கொடுக்குறாங்க. ஏன்னா அவனோட மோதல அவன் கொண்டு வர மொத்த ஃபோர்ஸ் வந்து மக்காட மொத்த பாப்புலேஷன், மொத்த சனத்தொகையை விட மிக பெருசு வந்து. அது மட்டும் இல்லாம அவன் முதலாவது தாயிஃபுக்கு போறான். அங்க ஷக்கீப்வாசிகள் இருக்கிறாங்க. அவங்க சொல்றான் வந்து எங்களுக்கு பிரச்சனை ஒன்று இல்லை, எங்கட கடவுள் வந்து லாத்துக்கு வந்து எங்கள்கிட்ட சிலை இருக்குது வந்து, நீங்க காபத்துல்லாவை உடைச்சதுக்கு வந்து பிரச்சனை இல்லைன்னு சொல்லி, அது மட்டும் இல்லாம ஷக்கீப்வாசிகள்ல இருந்து ஒருத்தன் தான் அவங்களுக்கு காபத்துல்லாவுக்கு அபு ரிகால்ங்கிற சொல்ற ஷக்கீப்வாசிகள்ல உள்ள ஒருத்தன் தான் அவன் இந்த அப்ரஹாவோட படைக்கு வந்து காபத்துல்லாவை வழிகாட்டி கொண்டு வர. அப்ப இது வந்ததுக்கு பிறகும் அப்துல் முத்தலிப் சொல்றாரு, நாங்க தஹாமா பிரதேசத்துல இருந்து உள்ள விளைச்சல்ல 3/2 அவனுக்கு தாரம்டலாம் வைத்து நெகோசியேஷன் ஒன்று பண்ணுறாரு. ஆனா அதுக்கு அவன் எதையுமே அவன் வந்து அதை ஏற்றுக்கொள்றதுக்கு ரெடி இல்லை. அப்ப இந்த சந்தர்ப்பத்துல தான் அல்லாஹு தாலா அவங்கள நோக்கி ஒரு பறவை கூட்டத்தை அல்லாஹு தாலா அனுப்பி, அந்த பறவைகள் வந்து அவங்களுக்கு மேல கற்களை எறிஞ்சுது. அதன் மூலமாக அந்த யானைப்படையை அவன் அல்லாஹு தாலா அழிச்சான், ரைட்? ஆனா அப்ரஹா வந்து இதுல சாக இல்லை. அப்ரஹா என்ன செய்யறான், திருப்பி நாட்டுக்கு போறான். போகும்போது இந்த இந்த கல் கிட்டத்தட்ட ஒரு அட்டம் பொம்மை உண்டு, ஒரு கிட்டத்தட்ட ஒரு கெமிக்கல் பொம்மை உண்டு அடிச்ச மாதிரி அவன் உடம்புல ஒரு நோய் ஒன்று வந்து அவன் ஒரு உருக்குலைஞ்ச நிலையில அந்த நாட்டுக்கு திருப்பி போறான். அப்ப அப்படி அங்க போய்த்து தான் அவன் மரணிக்கிறான். அப்ப அதால அங்க உள்ள ஆட்கள் மறுபடியும் படையொன்று எடுத்து வரத்துக்கு விரும்ப இல்லை. அது மட்டும் இல்லாம இவன் படையெல்லாம் இங்கே அழிஞ்சு போயிட்டுது, ரைட்? இவங்க பலவீனம் அடைஞ்சிட்டாங்க. இந்த நேரத்தை பார்த்து பாரசீகர்கள் படையெடுத்து வந்து யமனை கைப்பற்றிட்டாங்க. அப்ப திருப்பி வந்து இன்னொரு முயற்சி ஒன்று செய்யறதுக்கான எந்த சந்தர்ப்பமுமே அவங்களுக்கு கிடைக்கல. இதுதான் இதுக்கு பின்னாலே இருக்கிற அரசியல் பொருளாதார பின்னணி சொல்றாங்க.